Hi guys. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, நீங்கள் லைஃப்பில் இந்த விஷயம்லாம் நடக்காது. ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரெடியாகவே இருக்க மாட்டீங்க லைஃப்பில். நீங்கள் ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டுருப்பீங்க. ஸோ இதுதான் நம்ம கோல், இல்லை இப்படி தான் நம்ம லைஃப் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அந்த லைஃப் நோக்கி போயிட்டுருப்போம். அந்த ஒரு நாள் மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டு நீங்கள் நினச்சது எல்லாமே போயிடா தப்பு, ஸோ நான் ஒரு ரியாலிட்டியில் நான் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல தள்ளும். ஸோ அந்த அடியிலேருந்து அந்த அந்த ஒரு இன்சிடெண்ட்டையும் அந்த ஒரு டே அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றதுல தான் ரிமைனிங் திங்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளோட இன்னர் செல்ஃப் இல்லை நம்மளோட ஃபீலிங்ஸ் நம்மளோட ஹேண்டில் இருக்கிறத தவிர எக்ஸ்டர்னலாக நடக்கிறது எதையுமே நம்மளால் கண்ட்ரோலில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க முடியாது. ஸோ நம்மளால் முடிஞ்சது என்னென்னா, நம்மளோட ஃபீலிங்ஸையும் நம்ம ஒரு விஷயத்துக்கு இல்லை ஒரு இன்சிடெண்ட்டுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், ஒரு ஆக்ஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்றதுல மட்டும்தான் இருக்குது. நம்ம லைஃப்பில் நடந்த பேட் இன்சிடென்ட்ஸையும் குட் இன்சிடென்ட்ஸையும் மறக்க முடியாது தான், கரெக்ட் தான். ஆனால் மறக்கவே வேணாம். அது அந்த ஃபீலிங்ஸையும் அந்த மெமரிஸையும் லெட் இட் ஃப்ளோ. டெய்லி ரிப்பீட்டில் போடுங்க. அது பாட்டுக்கும் அந்த தாட்ஸ் வரட்டும், இல்லை அந்த பேட் மெமரிஸ் வரட்டும், இல்லை அந்த பேட் இன்சிடெண்ட் வரட்டும், இல்லை குட் மெமரிஸ் வரட்டும், குட் இன்சிடெண்ட் வரட்டும், அது ஜஸ்ட் லெட் இட் ஃப்ளோ. அது பாட்டுக்கும் வரட்டும். ஸோ அதை எப்போ நம்ம புஷ்ஷோ இல்லை புல்லோ பண்ணுறோமோ அப்போ தான் அது ஒரு கஷ்டமான விஷயமா மாறுது. புத்தா கிட்ட போயிட்டு ஒருத்தர் கேட்டாங்கன்னா, எனக்கு இன்னொரு 1 வீக்குக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேடா, நீ 1 வீக்குக்கு மங்கியை பற்றி நினைக்கவே நினைக்காத, அந்த ஒன் வீக் ஃபுல்லாகவே உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவன் மங்கியை பற்றி நினைக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த மங்கியை பற்றியே தான் நினச்சிட்டு இருந்திருக்கான் அந்த 1 வீக் ஃபுல்லாக. ஒரு விஷயத்த நினைக்க வேணான்னு நினச்சா அதே தான் நினச்சிட்ருப்போம். இல்லைனா இப்போ மங்கியை பற்றி நினைக்க வேணான்னு சொல்லனா அதை பற்றி நினச்சிருக்கவே மாட்டான் அவன் ஏன் ஏதோ ஒரு மங்கியை பற்றி நினைக்க போகிறான். அந்த தாட்ஸ் வரட்டும், அது அப்படியே உங்களுக்குள்ளே லெட் இட் ஃப்ளோ. அது பாட்டுக்கும் ஒரு நதி மாதிரி போயிட்டே இருக்கட்டும். நீங்கள் அந்த மலைகள் மாதிரி அப்படியே இருந்து அந்த தாட்ஸை மட்டும் கவனிச்சிட்டே இருங்க. லெட் கோ அப்படின்றது ஈஸியான ஒரு சின்ன வேர்டாக தானே இருக்குது, பட் அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நமக்கு ரொம்ப அட்டாச்சான ஒரு விஷயத்த விடுறதுன்றது இட்ஸ் நாட் ஈஸி. பட் ஒரு பாயிண்டில் அதை விட்டு தான் ஆகணும். கரெக்டாக? எதையுமே நம்ம கூட பர்மனெண்ட்டாவோ இல்லை வச்சுருக்க முடியாதுல்ல. சம்டே சம்ஹவ் எல்லாமே நம்மளை விட்டு போக தான் போகுது. ஸோ அது இன்றைக்கின்னு நினச்சிப்போம். சம்டைம்ஸ் சம் பர்சனோ சம் ஃபீலிங்ஸோ நீங்கள் எவ்வளோ ஹோல்ட் பண்ணி இல்லை எவ்வளோ ட்ரை பண்ணாலும் புஷ் பண்ணாலும் இட் வில் நாட் ஒர்க். சில விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னா கிடைக்கும் எப்போவுமே, இல்லைன்னா இல்லை. இட்ஸ் நாட் ஈஸி. அது ஒரு ஸ்வைப் பண்ணுற மாதிரியோ இல்லை ஸ்க்ரால் பண்ணுற மாதிரியோ ஒரு ஒரு ஸ்க்ராலில் நெக்ஸ்ட் எமோஷன்ஸ் மாறாது, இல்லை நெக்ஸ்ட்டு ஃபீலிங்ஸ் மாறாது. டைம் எடுக்கும். அந்த டைம் கொடுங்க. டைம் கொடுக்க எல்லாமே மாறும்.